ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால ஸ்கூலுக்கு போகாமல், காலேஜ் போகாமல், வேலைக்கு போகாமல், அவங்களோட கரியர் பேஷன் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டில் மூடிக்கிட்டு உட்காந்துருந்தா மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? பக்கத்தில் இருக்கிற 3 வயசு குழந்தைய 9வது படிக்கிற பையன் ரேப் பண்ணுறான், பாட்டியை ரேப் பண்ணுறாங்க, பிணவரையில் இருக்கிற பிணத்தை ரேப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு பெண் உறுப்பு, அவ்வளோதான். அவ்வளோ வக்கரபூத்தி இருக்கிறவங்க நம்மள கூடயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமூகத்தில் தான் நம்மளும் இருக்கோம். த்ரெட்டோட தான் நம்ம வாழணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இனிமேல் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, நமக்கு எப்பயுமே ஒரு இன்ட்யூஷன் சொல்லும். இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லைனா இவங்க யாரோ தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து உடனே அந்த இடத்த விட்டு போகிறதும், நம்ம கூடயே ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அண்ட் ஒரு விசில் ஒன்று கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப பலவீனமாக நம்ம ஃபீல் ஆகல, கத்த முடியாது, அந்த டைமில் விசில் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்கலாம். பெண்கள் எல்லாமே தற்காப்பு கலை தெரிஞ்சு வச்சுக்கணும். யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி திருப்பி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இது உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்களும் கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வயது வரம்பே கிடையாதுல்ல. மென் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஸ்குலராக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்க, அடிச்சா சுருண்டு விழுந்துருவாங்க. இதுதான் அவங்களோட வீக் பாயிண்ட். அதுக்காக தான் சொல்கிறேன், உடற்பயிற்சி பண்ணுங்கள், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. மனசுலையும் வேற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு ஃபைட் மோடில் இருக்கணும். இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். என் ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றிடுவாங்க, என் பார்ட்னர் வந்து காப்பாற்றிடுவாங்க, ஹீரோ மாதிரின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் ஏதாவது லேக் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, பொண்ணாக பிறந்துட்டோம்.